மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் உடன்படிக்கையில் கைச்சாத்திட 8 அரபு இஸ்லாமிய நாடுகளை நிர்பந்திக்கும் டொனால்ட் ட்ரம்ப். ஆபிரகாம் இப்ராஹிம் உடன்படிக்கை என்பது என்ன, எதற்காக நிர்பந்திக்கிறாரு, அதில் இருக்கிற உள்ளடக்கங்கள் என்ன, எந்த நலன் சார்ந்த விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான சமாதான பேச்சுவார்த்தைகள், உடன்படிக்கைகள் என்ற பல்வேறு விடயங்களில் பிஸியாக இருந்தாலும் இப்போது 8 அரபு இஸ்லாமிய நாடுகள் மீது ஒரு விஷயத்தை திணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுதான் ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற உடன்படிக்கையில கண்டிப்பாக நீங்க கைச்சாத்திடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல உறுதியாகவும் கண்டிப்போடும் இருக்கின்ற இந்த சூழல்ல இந்த அரபு நாட்டு தலைவர்களுக்கும் அழைப்பையும் விடுத்திருக்கிறாரு. ஈரானுக்கு எதிரான இந்த சமாதான பேச்சுக்களை ஒட்டிய உடன்படிக்கைகள் இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருக்கிற இந்த சூழல்ல ஒருவேளை ஈரான் ஏதாவது பின்வாங்கும் யுக்தியை கையாளுமாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போர் தொடுக்கப்படும், வரலாறு காணாத சேதங்களையும் சேதாரங்களையும் ஈரான் கண்டுகொள்ளும் அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்டது மட்டுமல்லாம 8 அரபு நாடுகளுக்கும் மறைமுகமான ஒரு மிரட்டலையும் விட்டது மாத்திரமல்லாம அவங்களுக்கு பல்வேறு வரப்பிரசாதங்களை ஆசையூட்டி இந்த ஒரு உடன்படிக்கையில கைச்சாத்திடணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு மிரட்டலையும் சேர்த்திய ஆசையையும் காட்டியிருக்கிறாரு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற உடன்படிக்கை என்ன, அதுல என்னதான் இருக்கு, யார் நலனுக்கு இது செய்யப்படுகிறது, இப்போது இது ஏன் பேசுபொருளாக மாறியது அப்படின்ற விஷயம்தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இப்ராஹிம் உடன்படிக்கை என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரில் தொடங்கிய வாஷிங்டனை தலைமையகமாக கொண்ட ஒரு உடன்படிக்கை தான் இது. எதற்காக இப்ராஹிம் என்ற பேரை அமெரிக்கா தேர்ந்தெடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்மதங்கள் உருவானதனுடைய முன்னோடி அவர்தான். கிறிஸ்து மதமாக இருக்கலாம், யூத மதமாக இருக்கலாம், இஸ்லாம் மதமாக இருக்கலாம். இந்த மூன்றுடைய துவக்க புள்ளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதனால இந்த மதங்களுக்கு இடையே இருக்கின்ற அரசியல் பொருளாதார பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்கு அவரின் பெயரில் ஒரு உடன்படிக்கை இருந்தால் நல்லதாக இருக்கும் என்ற ஒரு யோசனையில தான் இதற்கு இந்த பேரை இட்டதாக சொல்றாங்க. இதில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளிடையே ஏற்படுகின்ற முறுகல் யுத்தங்களை தவிர்ப்பதற்கான ஒரு சமாதான உடன்படிக்கை அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஒட்டுமொத்தத்தில் இஸ்ரேலை அரபு நாடுகள் நேச நாடாக ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலோட இணங்கி போகணும், சுமூகமாக வாழ பழகிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் திட்டமிட்டு அமெரிக்கா முன்னெண்டு இந்த ஒரு ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இஸ்ரேல் அரபு நாடுகளிடையே ஏற்படுகின்ற யுத்தத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாம மத்திய கிழக்கு நாடுகள் சொர்க்க பூமியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசையையும் காட்டியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் அரபு நாடுகளிடையே ஏற்படுகின்ற மோதலுடைய கதை எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1948 இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உதயமாச்சு அப்படின்னு ஒரு செய்தி கேட்ட உடனே அரபு நாடுகள் முற்றுமுழுதாக மறுதளிச்சு இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் தான் அவ்வப்போது பல்வேறு யுத்தங்களும் இடம்பெற ஆரம்பிச்சது. 1948 பிறகு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடனான அரபு நாடுகளுடைய யுத்தம் தொடர ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில 1967 ஏற்பட்ட யுத்தம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிரடியாக இஸ்ரேல் காசாவையும் மேற்கு கரையையும் ஜோலான் பகுதிகளையும் அதிரடியாக ஆக்கிரமிப்பு செய்ததை எதிர்த்து ஈராக், எகிப்து, ஜோர்தான், அதுபோல சிரியா, ஈராக் போன்ற நாடுகள் அதிரடியாக இஸ்ரேல் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தது. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உடனடியாக வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு 1973 மீண்டும் இஸ்ரேல் மீது குறித்த நாடுகள் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பிறகு எகிப்து ஒரு முடிவுக்கு வருது, இப்படி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதுல வேலைக்காகாது, உடனடியாக இஸ்ரேலுடன் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி 1979 இஸ்ரேலுடன் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போனாங்க. அந்த சமாதான உடன்படிக்கைக்கு பிற்பாடு எந்த ஒரு யுத்தத்திலையும் இஸ்ரேலும் எகிப்தும் களம் காண்றல் ஒரு நிலப்பாடு எகிப்துக்கு மிக நேசமான ஒரு நாடாக இஸ்ரேல் மாறி போனது. இந்த ஒரு உடன்படிக்கை கேம்ப் டேவிட் என்று அழைக்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்திருந்த ஜோர்தான் என்ன பண்ணுச்சு, 1994 இஸ்ரேலுடன் மற்றும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு ஜோர்தான் போனது. அந்த ஒரு உடன்படிக்கையும் எட்டப்பட்டதுக்கு பின்னால நமக்கிடையே எந்த யுத்தங்களும் கிடையாது, பிரிய முடியாத நேச நண்பர்களாக மாறிக்கொள்வோமே அப்படின்னு சொல்லி ஒரு டீலையும் அவங்களும் அடிச்சு கொண்டாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான அரபு நாடுகளுடைய யுத்தத்தை குறைக்கணும், இல்லாமலாக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஏதோ ஒரு வகையில் உடன்படிக்கைக்குள்ள அரபு நாடுகளை கொண்டு இஸ்ரேலை நேச நாடாக மாற்றுவதற்கான ஒரு உடன்படிக்கையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் வெள்ள மாளிகையை மையப்படுத்தி இந்த ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணினாங்க. அதன் பேர் தான் இப்ராஹிம் உடன்படிக்கை அல்லது ஆபிரகாம் உடன்படிக்கை.
இந்த உடன்படிக்கையினூடாக இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அரபு நாடுகள் நட்பு நாடாக மாற்றிக்கொள்வதோடும் எந்த வகையிலும் தாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த ஒரு உடன்படிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. 2020 செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி அமெரிக்காவில் வெள்ள மாளிகையில ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் அதோடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்துதான் இந்த ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டாங்க அமெரிக்காவுடைய மத்தியஸ்தத்தின் கீழ். இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் கைச்சாத்திட்டதுக்கு பிரதிபகாரமாக அமெரிக்கா எதை வழங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது, கனவில் கூட அதை அடைய முடியாத சூழ்நிலை இருந்தது தான் அமெரிக்காவுடைய அதிநவீன போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற F-35 என்று சொல்லப்படுகின்ற விமானங்கள்ல 50 ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்குவதாக அமெரிக்கா உறுதியளித்தது. அந்த ஒரு வியாபாரத்தை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விடயமும் இப்போது ஒரு வியாபார இடத்துல வந்து நிற்குது. இந்த ஒரு விமானத்தை மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேலிடம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் அமெரிக்கா கொடுத்து உதவியது என்பதனால. சரி, பஹ்ரைனுக்கு என்னதான் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஹ்ரைனுக்கும் பல்வேறு ஆயுதங்களை கொடுக்கிறதாகவும் அதுபோக வியாபார ஒப்பந்தங்கள் செய்வதாகவும் முதலீடுகள் செய்வதாகவும் அமெரிக்கா வாக்களித்து ஆசை காட்டினதுனால அவங்களும் கண்ணை புத்துட்டு கைச்சாத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கடையில மற்றொரு நாடு தான் இந்த ஒரு ஒப்பந்தத்துல கைச்சாத்திட்டு இருக்கு. அது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடான் என்ற நாடு தான் அதில் கைச்சாத்திட்டு இருக்கு. சூடானுக்கு அமெரிக்கா என்ன வெகுமதியை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரவாதிகளுக்கு உதவி அளிக்கும் நாடுகள் என்ற பட்டியலில் சூடான் இருந்தது. அதிலிருந்து சூடானை நீக்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தது மட்டுமல்லாம 335 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸையும் தருவதாக வாக்களித்து அந்த பணத்தையும் கொடுத்து உதவினாரு. அடுத்து இணைந்து கொண்ட நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொரோக்கோ என்று சொல்லப்படுகின்ற நாடும் இந்த ஒப்பந்தத்துல கைச்சாத்திட்டு இருக்கு. மொரோக்கோக்கு அமெரிக்கா கொடுத்த வெகுமதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு சஹாரா மீதான மொரோக்கோவினுடைய இறையாண்மையை அமெரிக்கா அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்லி அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருந்தது. ஆயுத விற்பனைக்கான அனுமதியையும் அது மட்டுமல்லாம பல்வேறு முதலீடுகள் வியாபார கொடுக்கல் வாங்கல் போன்ற இருதரப்பு ஒப்பந்தங்கள்ல மொரோக்கோவுடன் அமெரிக்கா இணைந்ததுதான் அமெரிக்கா மொரோக்கோக்கு கைமாறாக செய்த ஒரு விடயம். இவ்வாறு இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட நாடுகள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அங்கீகரிக்கிறது மட்டுமல்லாம அந்த நாட்டுடனான உறவையும் பேணிக்கொள்ளணும். உடனடியாக குறித்த கைச்சாத்திட்ட நாடுகளில் இஸ்ரேலுடைய தூதரகம் தொடங்கப்படணும். அது மட்டுமல்லாம நேரடியான விமான போக்குவரத்துகளையும் அமைத்துக் கொள்ளணும். அதுபோக பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்கள், பாதுகாப்பாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ராஜதந்திர உறவுகளாக இருக்கலாம், இப்படி பல்வேறு விடயங்கள்ல ஒத்துழைத்து இஸ்ரேலை அனுசரித்து போகணும் அப்படின்ற விஷயங்கள் தான் அந்த ஒப்பந்தங்கள்ல இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நாடுகள் தான் அந்த காலகட்டத்தில் காசாவை மேற்கு கரையும் கையகப்படுத்தி இஸ்ரேல் என்பதற்காக போர் தொடுத்தவங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை பாதுகாக்கின்ற கைங்காரியங்களில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை உருவானது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அமெரிக்காவினுடைய பிரித்தாளும் சிந்தனை. அந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கு பக்கபலமாக இருந்தது ஆபிரகாம் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற உடன்படிக்கை தான். இஸ்ரேலை அங்கீகரிக்கணும், இஸ்ரேலோட உறவு பேணிக்கணும், இஸ்ரேலை காக்கணும் என்பதற்காக 8 இஸ்லாமிய அரபு நாடுகளின் மீது இப்போது இந்த ஒரு விஷயத்தை திணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஈரானுக்கு எதிரான சமாதான பேச்சுவார்த்தையில் அந்த ஒரு விஷயம் நடந்து முடிகிறதுக்குள்ள இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு கொள்கையில் இருக்கிறாரு. இதுக்குள்ள சிக்கப்போற நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா, குவைட், கட்டார், பாகிஸ்தான், துருக்கி, ஈராக், இது போன்ற 8 நாடுகளைத்தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி உடனடியாக ஆபிரகாம் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு முடிக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல நிர்பந்திக்கின்ற சூழல் உருவாகி இருக்கு. ஈரானை தவிர அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்ப்பதற்கு எந்த ஒரு நாடுகளுக்கும் துணிவு கிடையாது என்பதனால கேட்கறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், கேட்கப்பட்டுள்ள அந்த அரபு நாடுகளுடைய தலைவர்கள் அப்படின்னு இருந்துட்டா நிச்சயமாக கண்ணை பொத்திட்டு கேட்கிற இடத்தெல்லாம் கைச்சாத்திட்டு, கேட்காத வெத்தி பேப்பர்களையும் கைச்சாத்திட்டு வேண்டியது எழுதி கையா அப்படின்னு சொல்லி கொடுக்கிற இடத்துல தான் அரபு நாட்டு தலைவர்கள் இருக்கின்ற சூழல் உருவாகி இருக்கு. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல இஸ்ரேல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வல்லரசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்புக்கு முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு அமெரிக்கா எமக்கு எந்த ஒரு நிதி உதவியும் ஆயுதங்களும் தர தேவையில்லை, உங்களுக்கு நிகரான ஒரு வல்லரசாக மத்திய கிழக்கு நாடுகளில் நாங்க இருக்கணும், மத்திய கிழக்குடைய நாடுகளுடைய தலைவிதியை நான் மாற்றுவேன் அப்படின்னு எல்லாம் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்திருந்தாரு. அதுக்கு இணங்க தான் இப்போது நீங்க எல்லாம் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போறவங்களாக இருந்துருங்க, அதை அப்படியே எழுதி தந்துருங்க அப்படின்றது தான் இப்ராஹிம் ஆபிரகாம் என்று சொல்லப்படுகின்ற உடன்படிக்கையில் இருக்கின்ற யதார்த்தமான ஒரு உண்மை.
இந்த நேரத்தில் எதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு உடன்படிக்கை முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் அமெரிக்கா யுத்த நிறுத்தம் மேற்கொண்டதும், சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனதும், சமாதான உடன்படிக்கையில் இந்த பல்வேறு விஷயங்கள் பேசுவதிலும் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லாததுனால மீண்டும் யுத்தத்தை தொடங்கணும் அப்படி இந்த விடாப்பிடியில் பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கிற சூழ்நிலையில தான் அவரை எப்படியாவது திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னு நோக்கத்தில் உடனடியாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய அரபு நாடுகளை உனக்கு நட்பு நாடாக ஆக்கி தந்துடுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை டிமாண்டாக வச்சு இப்போது அந்த ஒரு விஷயத்தினால பெஞ்சமின் நெதன்யாகு குஷிப்படுத்திடலாம், அவரை திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் இப்போது இந்த ஒரு உடன்படிக்கை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பேசுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. பொறுத்தது பார்க்கலாம், இது சாத்தியமாகுமா சாத்தியமாகாதா? ஈரானுக்கு எதிரான பேச்சுவார்த்தைகள், உடன்படிக்கைன்ற பல்வேறு விஷயங்கள் கொலை உயிராக குத்துயிராக இருக்கின்ற இந்த சூழல்ல இப்போது 8 நாடுகளை இணைச்சி இந்த ஒரு விஷயத்தை அமெரிக்கா செய்து கொள்ளுமா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்குது. காலங்கள் இதற்கான பதிலை சொல்லும். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகி மக்கள் அமைதியாக வாழுகின்ற ஒரு காலம் கனியற்றும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.